வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபவுண்டேஷனில் வந்து ஏற்கனவே வீடுகள் கட்டியிருந்து அந்த வீடை எடுத்துட்ட பிறகு அது மேலே வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயன்படும். ஏற்கனவே நம்ம வந்து கட்டின வீடை எடுத்துட்டு திருப்பி அதிலே வீடு போடும்போது ஃபவுண்டேஷன் போடும்போது என்ன செய்யணும்னா, ஏற்கனவே நார்மலான சைட்டு, அதாவது நம்ம சைட்டு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன நார்மல் சைட் இருந்தோ அந்த சைட்லேருந்து நமக்கு கீழே தான் ஃபவுண்டேஷன் எடுக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்ம பில்டிங் எவ்வளோ ஹைட் போகுது, என்ன ப்ரொபோசல் இருக்குது, அந்த ப்ரொபோசலை பேஸ் பண்ணி எடுக்கணும். ஏற்கனவே இருந்த வீட்டோட லெவல்லேருந்து கனெக்ட் பண்ணி எடுக்கக்கூடாது. அதை பற்றி நான் இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இது வந்து ஒரு பள்ளிக்கரணையில் ஒரு சைட்டு நம்மளுது. இது என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, ஃபவுண்டேஷனுக்கு குழி நோண்டிகிட்ருக்கோம். அப்போ இங்கே என்னன்னாக்கா, இங்கே ஜேசிபி வராது. ஏன்னா ஒரு சைட் இருக்குல்ல, சென்டராக இருக்குது இடத்துல நம்ம பில்டிங் பண்ணுறோம். ஜேசிபிலாம் வராது, மேனுவலாக தான் பண்ணணும். அப்போ மேனுவலாக பண்ணும்போது நார்மலாக வெட்டி எடுக்க முடியாது. பார்த்தா அவங்க ஏற்கனவே ரெண்டு வாட்டி வீடு கட்டியிருக்காங்க அந்த இடத்துல. அதோட பேஸ்மெண்ட்லாம் இங்கே இருக்குது, லேயராக தெரியுதுல, அது இருக்குது. இப்போ இந்த மாதிரி இடங்களில் எப்படி ஃபவுண்டேஷன் போடுறது அப்படின்னா, நம்ம ஒரிஜினல் லேண்டு பிஃபோர் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அந்த லெவல்லேருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். மெஷர்மெண்ட் எடுத்து அதில் என்ன ஃபவுண்டேஷனுக்கு டெப்த்து போகிறோமோ அதே ஃபவுண்டேஷன் தான் இங்கே வீடுகள் இருந்த இடத்துலையும் போகணும். அப்போ போகும்போது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 8 அடிக்கிட்ட போகுது, 8 அடி 9 அடி பள்ளம் போகுது. அங்கே பழைய வீடுகள் கட்டின ஃபவுண்டேஷனுக்கு கீழே தான் நம்ம ஃபவுண்டேஷன் குழி நோண்டியிருக்கோம். அங்கே வந்து 5 அடி நோண்டியிருக்கோம். இங்கெல்லாம் ஒரு 4 அடி கூட 9 அடி நோண்டியிருக்கோம். அந்த மாதிரி பள்ளம் வருது. ஏற்கனவே அவங்களுடைய ஃபவுண்டேஷன் லெவலுக்கு கீழே தான் நோண்டியிருக்கோம். அந்த மாதிரி மெயினில் ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே 4 அடி 3 அடி ஹைட்டில் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி கீழே இறங்கியிருக்கோம். இங்கே வந்து மேனுவலாக பண்ண முடியலாம். பிரேக்கர்ஸ் வச்சு அந்த பாறையெல்லாம் உடைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இதை வச்சு மிஷினை வச்சு உடச்சி தான் குழி நோண்டியிருக்கோம். இதுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக குழி, இந்த கிணறு எடுக்கிறவங்க, இந்த இதை பற்றி குழி நோண்டுறவங்கள அவங்கள தேர்ந்தெடுத்து எடுக்கணும். நார்மலாக நமக்கு எங்கள் இடத்துக்கு குழி எடுக்கிறவங்க வந்து சில இடத்துல இது மாதிரி ஹார்டான இடத்துல எடுக்க வரமாட்டாங்க. இதுக்குன்னு பழக்கப்பட்ட கேணி நோண்டுறவங்க ப்ளஸ் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டெப்த்து நோண்டுறவங்க தான் வருவாங்க. நோண்டி இது பண்ணுறோம். இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, ஒரிஜினல் சாயில் கண்டிஷன் எங்கே இருக்கோ அதுலேருந்து நம்ம ஃபவுண்டேஷன் லெவல் எடுத்து அந்த ஃபவுண்டேஷன் லெவல் பாட்டம் என்ன லெவல் இருக்கோ அதே லெவலுக்கு தான் எல்லா இடமும் ஃபவுண்டேஷனுக்கு குழி நோண்டணும். ஒரு இடத்துல 4 அடின்னா இன்னொரு இடம் பேஸ் வந்து ஹைட்டாக இருக்கும், அங்கேயும் 4 அடி நோண்டும் போது ஒன்று லெவல் மாறும். அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நம்ம எங்கே பாட்டம் லெவல் பிடிக்கிறோமோ ஃபவுண்டேஷனில் அதே லெவலுக்கு மற்ற இடங்கள் உயரமான இடம் அந்த இடமும் வெட்டி எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்து தான் ஃபவுண்டேஷன் போடணும். சென்னையில் கட்டுறதுக்கும் ஒரு சிட்டியில் கட்டுறதுக்கும் மப்சலில் வெளியில் கிராமங்களில் கட்டுறதுக்கும் ஃபவுண்டேஷன் நிறைய வேறுபாடு உண்டு. இங்கே வந்து வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மெயின் ரோட்டில் இருக்கிற வீடுகளுக்கும் ஃபவுண்டேஷன் வந்து ஹெவியாக போட வேண்டியிருக்கும். அதே கொஞ்சம் ரோட தள்ளி இருந்தாக்கா அது நார்மலாக பண்ணலாம். ஃபவுண்டேஷன் போடும்போது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வீடு போடும்போது 2 ஃப்ளோருக்கு அடுத்த ஃப்ளோருக்கு சேர்த்து ஃபவுண்டேஷன் போடுறது நல்லது. அந்த மாதிரி ஃபவுண்டேஷனில் நார்மல் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வரும், அந்த ஸ்பேனுக்கு இந்த மாதிரிலாம். இந்த மாதிரி இந்த ஃபவுண்டேஷனில் நிறைய வேறுபாடுகள் உண்டு. பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் தெரியும், ஆனால் அதில் வந்து சின்ன சின்ன வேறுபாடுகள் நிறையா இருக்குது. நம்பரை காலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, காலத்தோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதோட கம்பியை பெருசு பண்ணுறது, காலத்தை பெருசு பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அதுக்குன்னு தனியாக படிப்புகள்லாம் இருக்குது. அதை வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க பில்டிங் பண்ணுறதை பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம காலத்துக்கும் போடக்கூடாது. சில நேரத்தில் அவங்க போடுறதோட உங்களுக்கு தேவை குறைச்சலாக இருக்கும், நீங்கள் நிறைய போட்டு பணத்தை செலவு பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரிலாம் வரும். அதனால் வீடுகள் கட்ட ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸு, ஸ்ட்ரக்சரல் நாலேஜோட நம்ம ஆரம்பித்தோம்னா அது வந்து பெரும்பளவு செலவை நமக்கு குறைக்கும். நிறைய இடங்கள் நான் பார்க்குறது உண்டு. அவங்க வந்து தனிச்சியாக வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் கொடுத்து பண்ணுவாங்க. இவங்க மெட்டீரியல் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஓவராக மெட்டீரியல் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு தெரியாது நம்ம செலவு பண்ணுறாங்கிறது. அந்த மாதிரிலாம் தவிர்த்துட்டு ஒரு நல்ல இன்ஜினியர் ப்ரொஃபஷனலில் கொடுத்து நீங்கள் வீடு பண்ணிக்கிறதுனாலே பெருமளவு செலவு குறையும். அவங்க ஒரு ஒரு விகிதம் சொல்லிவிட்டு அது விகிதத்திலே அதை பிடிச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஒரு இடமும் ஜாக்கிரதையாக பண்ணணும். ஒரே இடத்துல பண்ணுற மாதிரி இன்னொரு இடத்துல பண்ண முடியாது. பைல் ஃபவுண்டேஷன்லாம் இருக்குது, நிறையா ஃபவுண்டேஷன் வகைகள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். நாங்கள் சென்னை மற்றும் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விருப்பப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம அதை பற்றி பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் பயனுள்ள இருந்தேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.